என்னமோ பெருசா சாதிச்ச மாதிரி வாழ்க்கையில ஜெயிச்சிட்ட சந்தோஷம் அவன் முகத்துல தெரிஞ்சது. சரிதான்க்கா, சமூகத்தோட சேர்ந்தாதான் ஆச்சுன்னு ஒத்த கால நின்னு சாதிச்சு காட்டிட்டால. எனக்கு ஷாலினி சத்திரியனை பத்தி கூட கவலை இல்லம்மா. அவங்க எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா சௌந்தர்யாவை நினைச்சுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இப்ப அவ சண்முகத்து கூட வாழ்ந்தே ஆகணும்னு போனதெல்லாம் எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அவங்க வீட்டுல மாமனார் மாமியார் எல்லாம் அவ எப்படி சமாளிச்சு அவ எப்படி வாழ போறானே எனக்கு தெரியலம்மா. இனிமே நீங்க அவங்கள பத்தி கவலையே படாதீங்க. சண்முகத்தோட வாழணுங்கிற எண்ணம் அவங்க மனசுல உறுதியா இருக்கு. அதனால அவங்க எல்லாத்தையும் சமாளிச்சிருவாங்க. உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும் தம்பி. சரி வாங்க உள்ள போலாம். வாங்க. அத்தை, என்னடி இப்ப இருக்கிற கோவத்திலயாச்சும் ஒரு 4 வாரத்தை திட்டி நல்லா உரைக்கிற மாதிரி கேப்பியா? இல்ல உன் மருமகளை பார்த்ததும் மனசுல இருக்கிற கோவெல்லாம் கரைஞ்சு போய் வாடி அம்மான்னு அப்படியே பக்கத்துல உட்கார வச்சு கொஞ்சுவியா? அப்படியே ஒண்ணு போட்டேன பாரு. என்ன செய்யணும், எப்படி பேசணும்னு எல்லாம் எனக்கு தெரியும். ஏண்டி, நான் மாமியாரா நீ மாமியாராடி? அதெல்லாம் இப்ப நல்லா பேசு. அவ வந்ததும் யோசிச்சு வச்ச டயலாக் எல்லாம் மறந்து எதையாச்சும் உளறு. ஏய், போய் கதவை தர போடி. வாங்க. அத்தை, வராங்க வராங்க, கேளு. மா மா, உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லணுமா? மா, நம்ம சண்முகம் சௌந்தர்யாவை ஏத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டாரு. காலையில இருந்த அவ்வளவு மன கஷ்டமும் அதுக்குள்ள இப்படி மாறும்னு நான் நினைக்கவே இல்லம்மா. எல்லாம் அந்த கடவுளோட அருள் தான் சொல்லணும். நிலாக்குட்டி, 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 என்னாச்சு? ஏன் அழுகுறீங்க? என்னடா கண்ணெல்லாம் செவந்திருக்கு? பூச்சி ஏதாவது கடிச்சிருச்சா? இல்ல. அப்புறம் ராதிகா எனக்கு எல்லி விட்டுட்டா. ராதிகாவா? இது வேற இப்ப கரெக்ட் டைம்க்கு வந்து போட்டு கொடுக்குது பாரு. ஏய், உனக்கு குழந்தைதான் ஆளா? ஏய், எதுக்கு உன் கோத்தை கொண்டு போய் அவகிட்ட காட்டுற? சின்ன குழந்தைய பிடிச்சி இப்படி கிள்ளி வச்சிருக்க. ஏதாச்சும் அறிவு இருக்கா உனக்கு? மாமா, சும்மா சும்மா வந்து என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தா